தைப்பூச திருநாளில் எத்தனை சிறப்புகள் எத்தனை வழிபாடுகள் இருக்குன்னு தெரியுமா? என்னென்ன காரணங்களுக்காக நம்ம இந்த வழிபாட்டை தொடர்றோம்னு தெரியுமா? முருகப்பெருமானின் சரித்திரத்திலும் அறிவியல் உலகிலும் சிவன் சக்தி அன்பிலும் பல சிறப்புகள் அரங்கேறிய திருநாள்தான் இந்த தைப்பூச திருநாள். வாங்க, தைப்பூசம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். தைப்பூச திருநாள் தை மாதத்தில் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளாகும். இதை கொண்டாடுவதற்கு பல புராண காரணங்கள் உண்டு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் வந்து கொண்டிருந்தது. தாரகாசுரன், சூரபட்மன் போன்ற அசுரர்கள் தேவர்களையே சிறைபிடித்தனர். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட, முருகப்பெருமானே தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றினார். இதை போற்றும் விதமாக தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. மேலும் முருகப்பெருமான் அகத்திய முனிவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததும் வள்ளி தேவியை மணமுடிந்ததும் இந்த தைப்பூச திருநாளன்றே ஆகும். மற்றொரு காரணம் என்னவென்றால், நாம் அனைவருக்கும் தெரிந்த ஞானப்பழம் கதைதான். ஞானப்பழம் வேண்டி முருகனுக்கும் விநாயகருக்கும் போட்டி நடக்கவே சிவன் பார்வதியை தன் உலகமாக சுற்றி வந்து வெற்றியையும் ஞானப்பழத்தையும் பெற்றுக்கொண்டார் விநாயகர். கோபம் கொண்ட நம் முருகனோ ஆண்டிகோலத்தில் பழனிமலை உச்சியில் வந்து நின்ற அந்த தினமே தைப்பூசம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அன்னை பார்வதி தேவி பழனிமலை உச்சியில் கோபத்தோடு நிற்கும் தன் அன்பு மகனுக்கு ஞானவேல் கொடுத்த தினமே இந்த தைப்பூச திருநாள் என்றும் கொண்டாடப்படுகிறது. இன்னொரு சிறப்பம் தெரிந்து கொள்வோமா? சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை. இந்த நடனத்தை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிவபெருமான் சிதம்பரத்தில் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை ரசித்துப் பார்த்த அன்னை பார்வதி தேவிக்கும் அதேபோன்று நடனமாட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அதன்படி பார்வதி தேவி தனியாக நடனமாடிய திருநாளும் இந்த தைப்பூசத் திருநாள்தான். அது மட்டுமல்ல, சிதம்பரத்தில் சிவனும் பார்வதியும் இணைந்து நடனமாடியதும் இந்த தைப்பூசத் திருநாள் அன்றே என்றும் கூறப்படுகிறது. ஆக இந்த தைப்பூசத் திருநாள் நமது தமிழ் கடவுள் முருகனது வழிபாட்டுக்கு மட்டுமல்ல, சிவன் பார்வதி வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இந்த உலகத்தில் நீர்தான் முதன்முதலில் உருவனதாகவும் அதிலிருந்தேயே நிலமும் மற்ற உயிர்களும் தோண்டியதாகவும் நம்பப்படுகிறது. அவ்வாறு உலகம், அதாவது நீர் உருவாகத் தொடங்கிய தினம் இந்த தைப்பூசத் திருநாள் என்று நம்பப்படுகிறது. அதன் நினைவாகத்தான் தைப்பூசத்தன்று சிவாலயங்களில் தெப்ப உற்சவ விழா நடைபெறுகிறது. 27 நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். ஆகவே பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் குரு பகவானின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் நன்மையும் இருக்கிறது. இவ்வாறு பல சிறப்புகள் பெற்ற இந்த தைப்பூசத் திருநாளை முழுமையாக அறிந்து தெய்வத்தை தரிசித்து கடவுளின் அருள் பெறுவோமாக. நன்றி. இந்த வீடியோ பயனுள்ளதுன்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.